நல்ல நாள் அதுவுமா எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு? நான் அப்படிதான் தம்பி பேசுவேன். அவளை முதல்ல உள்ள போக சொல்லுங்க. அவ எதுக்கு உள்ள போகணும்? அவ போக மாட்டா. மங்கை கொஞ்சம் அமைதியா இரு. நல்ல காரியம் நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியட்டும். என்னையே எப்ப பாரு எல்லாரும் சமாதானப்படுத்துங்க. ஏ ராசாத்தி, நான் தான் உன்னை உள்ள போன்னு சொன்னல, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? போ. ஏய், அதான் பெரியம்மா சொல்றாங்கல்ல, உள்ள போ. உள்ள போ. ஏய், ராசாத்தி எப்படியாச்சும் இதுல நவதானியம் போட வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஆமா பெரியம்மா, நீங்க சொல்றதுதான் சரி. அவெல்லாம் ஒண்ணு நவதானியம் போட தேவையில்ல. ஐயரே, நீங்க மாத்திரம் சொல்லி ஆரம்பிங்க. இனி எப்படியெல்லாம் பேச மாட்டானே, ஏதோ தப்பா இருக்கு. ஐயரே, நீங்க செய்யுங்க. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமோ நமः. ப்ரீம் க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்ச லக்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் வாம் த்ரைலோக்கிய குடும்பினிம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் மாதர் நமாமி கமலே கமலாய தாக்ஷி ஸ்ரீ விஷ்ணுகிருத் கமலவாசனே விஸ்வமாதः க்ஷீரோதஜே கமல கோமல கர்ப்பகௌரி லக்ஷ்மி பிரசீத சததம் நமதா. வாங்கோ, ஒவ்வொருத்தரா வந்து போடுங்க. ஐயரே, ஒரு நிமிஷம் இருங்க. நவதானியம் போடும்போது ஒத்தப்படையில தானே போடணும். ஆனா நாங்க எப்படி பார்த்தாலும் ரெட்டப்படையில இருக்கோமே. ஒத்தப்படையில போட்டதானே போற வீட்டுல புனிதா நல்லா இருப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஆள் வேணுமே. பெரியம்மா, அதுக்காக நீங்க ராசாத்தி எல்லாம் கூப்பிடாதீங்க. நானும் கூப்பிட மாட்டேன். இனி இப்ப எதுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்கான்? இன்னொரு ஆள் வேற வேணும். இப்ப என்ன பண்றது பெரியப்பா? ஏ செல்வி, என்னக்கா? இங்க வா. சொல்லுங்கக்கா. பொண்ணுக்கு முகூர்த்த கால் நட்டு நவதானியம் போடுறோம். அதுக்கு ஒரு ஆள் இல்ல. நீ வந்து நவதானியம் போட. சரிக்கா. ஐயோ, என்ன நம்ம பிளான் இப்படி மாறி போச்சு? பெரியம்மா, அது எப்படி முடியும்? ஐயர் ஒத்துக்க மாட்டாரு. நவதானியம் போடுறதுன்னா நம்ம வீட்டு ஆளுங்க தான் நவதானியம் போடணும். அதெல்லாம் ஐயருக்கு தெரியாதா என்ன? அவர் எவ்வளவு பூஜை பண்ணிருப்பாரு. என்ன சொல்றீங்க ஐயரே? நான் சொல்றது சரிதானே? என்ன தம்பி? வீட்டாளுங்க தானே நவதானியம் போடணும். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாமா, வீட்டு ஆளுங்க தான் போடணும். அதுக்காக ராசாத்தியை கூப்பிடணுமா என்ன? பெரியமா ஒண்ணு பண்ணலாம். நானும் வேணா போடல. அப்போ ஒத்தப்படை ஆயிடும்ல. மத்த இருக்கிறவங்க எல்லாம் போட்டுருங்க. என்ன சொல்றீங்க? என்ன இனியா, நீ ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? தங்கச்சி போற வீட்டுல நல்லா இருக்கணும்ல, நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அது இல்ல பெரியப்பா, இப்ப நான் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணனா ரெட்டப்படை ஆயிடும். இன்னொரு ஆள் தேவை. அதுவும் நம்ம குடும்பத்தாளுங்க மட்டும் தானே போடணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஆமா அத்தை, விடுங்க. அது எப்படி கண்மணி? ரெட்டப்படையா இருக்கே, கூட்டு எண்ணிக்கை 8 முடியுதே. சரிங்க அத்தை, அப்போ பொன்னியக்கா இல்ல செண்பகாத்திய போட சொல்லுங்க. ஏ, அறிவு இருக்கா உனக்கு? அவங்கள போட சொல்ற? அதுக்கு ராசாத்தி போட்டா கூட பரவாயில்ல. பெரியமா, அதுக்காக அவளை கூப்பிட போறீங்களா? எனக்கு அதெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. முகூர்த்த நேரம் முடிய போறது, அதுக்குள்ள பண்ண நல்லா இருக்கும். ஆமா இனியா, நேரத்தை கடத்த வேணாம். ராசாத்தியை வந்து போட்டு தொலையட்டும். அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல.
அட பாவி, இந்த இனியும் பெரிய கேடியா இருப்பான் போல இருக்கேன். என்னமோ டிராமா போட்டு காரியத்தை சாதிச்சிட்டான். இந்த மரகதமும் அவன் பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்கு. ஏ ராசாத்தி, இங்க வாடி. அத்தை, ஐயரே, அவளுக்கும் நவதானியம் கொடுங்க. சரிம்மா, ராசத்தி வாமா வந்து வாங்கிக்க. இந்தாம்மா. போடுங்க, ஒவ்வொருத்தரா போடுங்க. வாங்கம்மா, ஒவ்வொருத்தரா போடுங்க. வாங்க போடுமா. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே ஸ்வரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. புனிதா, சித்தி புத்தி பிரதே வா, தேவி வந்து முக்தி போடு. முக்தி பிரதாயினி மாப்ள, மந்திரமூர்த்தி நீ போடுறா. தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜ்ஞே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. வாங்கோ, அந்த கால் அடுக்கோ, வாங்கோ. ஆத்யந்தரகிதே தேவி சுவாமி, நீங்க எப்படி வந்திருங்க? யோகஜ்ஞே இப்படி வந்திருங்க. சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம பாத்து பாத்து மாப்ள. இரு, இந்த தட்டெல்லாம் நகட்டி வச்சிடுறேன். மகாபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மண்ண தண்ணி தண்ணி தெளிச்சு விடும். எந்த தடையும் இல்லாம இப்படிதான் கல்யாணம் நடக்கணும். சாமி, தீபாரதனை காமிச்சிருங்க. சரி. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதியே நிதியர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சரிம்மா, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். நல்லது வரேங்க. கண்மணி, ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு உள்ள போங்க. சரி, எல்லாரும் சாப்பிட்டு துணி எடுக்க போகணும். சீக்கிரம் வாங்க. சரிக்கா. இந்தாங்க அம்மா, இந்தாங்க பிரசாத தட்டு. ராசாத்தி, இந்தாம்மா எடுத்துட்டு போ. அம்மா இந்தாங்கம்மா. கொடு. இந்தாங்கம்மா. அதையும் வை. போ, வாங்க. கடவுளே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம கபிலன் புனிதாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும். 2 பேரும் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட எந்த குறையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும். போலாமா? வாங்க. மா, என்னம்மா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்க வரல? டேய், அதான் ஃபோன் பண்ணாங்கல்ல, புறப்பட்டாச்சுன்னு. பொறுமையா இருடா, வந்துருவாங்க. பொண்ணை பாக்குறதுக்கு அவ்வளவு அவசரமா? வருவாங்கடா. அதோ. வணக்கம் வணக்கம். என்ன மாப்ள, புடவை எடுக்க முதல்ல வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா மாமா, புனிதா கட்ட போற புடவையை நான் தான் செலக்ட் பண்ணணும்னு அடம் பிடிச்சு வந்திருக்கேன். இதுல என்ன இருக்கு மாப்ள? நீங்க எடுத்து கொடுத்து புனிதா கட்டணும், அதுதான் முறை. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் ஏற்கனவே ஒரு புடவைய செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். போய் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. அம்மா, இது பிடிங்க. இந்த கலர் பாருங்க, வயலட் கலர் நல்லா இருக்கா? ப்ளூ கலர் புனிதாக்கு நல்லா இருக்கும். இந்த கலர் நல்லா இருக்குல்ல? கார்த்தி, ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்க. என் வருங்கால மனைவி இல்ல, அதான் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்பவே பொண்டாட்டியா தாங்குன்னு தாங்குற. கல்யாணம் ஆனா யாரையும் கண்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கருமம், இவன் தொல்லை தாங்க முடியல. உனக்கு புடவை பிடிக்கலையா, இல்ல அவன் எடுத்தது பிடிக்கலையா? ரெண்டும் தான் அண்ணா. அப்போ கபிலன் எடுத்து கொடுத்தா பிடிக்கும்ல? அண்ணா, நடக்கிறது பேச. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு. இல்ல நீ இன்னும் ஏதாவது பெட்டரா பார்க்கலாம் அண்ணே. கார்த்தி, போய் ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணுடா. சரிக்கா, பாக்குறேன். அம்மா வாங்கம்மா. மாமா, அம்மா. ஏய், நீ ஏண்டி பார்த்து மாங்கற? உங்க அம்மா தானே வராங்க, நான் தான் வர சொன்னேன். இல்ல மாமா. ரசத்தி, அம்மா.
வாங்க சம்மந்தி வாங்க. இங்கே வந்துட்டீங்களா நீங்க? நாங்க தான் நீங்க முகூர்த்த கால் நடும்போதே சொன்னோம்ல, எங்க கபிலனுக்கும் வரன் வந்திருக்கு, நீங்க வச்சிருக்கிற அதே முகூர்த்தத்துல நாங்களும் கல்யாணத்தை வச்சிருக்கோன்னு. பொன்னி சும்மா இரு. சம்மந்தி, எங்க மருமகளுக்கு நாங்க துணி எடுக்க வந்திருக்கோம். மரகதம், இது என்ன நம்ம கடையா? வா, நீங்க போய் எடுங்கம்மா. வரேங்கய்யா. போங்க. ஷோ, இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் அம்மாவை காணும். கண்மணி, ஏமா இவ்ளோ லேட்டு? அது கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஷோ, அம்மா அதுக்கு டென்ஷன் ஆகல, அந்த ராசத்தியோட குடும்பமே வந்திருக்கு. ஏய், அவங்க வந்தா நமக்கு என்ன? என்னவா இன்னும் குள்ள போறோம் பாத்துக்கோ. கபிலனுக்கு பொண்ணு பாத்திருக்கோம், அதே முகூர்த்தத்துல கல்யாணம்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல, அது எப்படிமா முடியும்? அதாண்டி எனக்கும் புரியல. இனிய ஏதோ பிளான் பண்றாம்மா. அவங்க நம்ம போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே வராங்க. எனக்கு எதுவும் சரியா படல, ஏதாவது பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தணுமா? சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. அவங்க இந்த கடையை விட்டு வெளியில போறதுக்குள்ள அவமானப்பட்டு தான் போவாங்க. நீ வேணா பாரு. அது எப்படிமா? இரு இரு, அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? ஐடியா தாண்டி. நீ போய் துணி எடு, நான் இப்ப இந்த காரியத்தை பண்ணி முடிக்கிறேன். என்னமோ பண்ணு, ஆனா அவங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்படணும். அவங்க அவமானப்படுறத இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும் பாரு. கண்மணி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ரெடிமேட் ஷர்ட் கொஞ்சம் காட்டுப்பா. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஒயிட் கலர். சரி, ஒயிட் எடுத்துட்டு வா. சரி. செல்லக்குட்டி, சாக்லேட் சாப்பிடுறீங்களா? ஷோ, அழகா இருக்கீங்களே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா, என்ன பூச்சி மாதிரி இருக்கு? பூச்சி பாருங்க, பூச்சி பாருங்க. அப்படிதான் சாப்பிடுங்க. பொன்னி, எவ்வளவு நேரமா தான் பாத்துட்டு இருப்ப? புடவை எடுக்க டைம் ஆகாதாங்க, சும்மா இருங்க. அது என்ன செண்பகம், புடவை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா கோகிலா, பேண்ட் சட்டை பாத்துட்டு இருக்கோம். பொன்னிக்கு எப்பவும் நக்கல் பேச்சுதான். நக்கலா பேசாம எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. ஏங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களாவா? எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏய் பொன்னி சும்மா இரு, நீ பேசாத. அத்தை என்ன பேசுறாங்க, நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி வாங்க புடவை பார்க்கலாம். சும்மா பேசி. தம்பி, அந்த புடவை எடு. அந்த கலர் தான். சரி, நீங்க புடவைய பாருங்க, நான் வரேன். சரி. வராதீங்க. ஏங்க, அந்த கலர் பாருங்க, அதோ. சரி, இது எடுத்துக்கிறேன். எங்க சூப்பரா இருக்குல்ல? இது ஓகே சார். சார் பில் போடுறா. வாமா, பில் போடுங்க. எங்க செயினை காணுங்க? செயினை காணுமா? ஏய், என்ன சொல்ற? வீட்ல இருந்து போட்டு வந்தியா? ஏங்க, நாம என்னைக்கு இங்க குழந்தையோட கழுத்துல இருந்து செயினை கழட்டி இருக்கோம்? ஐயோ, ஆமா இல்ல. என்ன பண்றது? இரு, பார்த்து வரேன். இதுல வேற கலர் இருக்கா? கொஞ்சம் காட்டுங்களேன். என்னம்மா? ஹலோ, இங்க என்ன நடக்குது? சார் என்னாச்சு சார்?
நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தெரியும்ல? தெரியும் சார். உங்க கடைக்கு புடவை எடுக்க வந்தா என் குழந்தையோட செயினே யாரோ திருடி இருக்காங்க. நான் ஒரு இன்ஸ்பெக்டர், என் குழந்தை செயினே திருடுறான்னா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இன்னும் 5 நிமிஷத்துல என் குழந்தையோட நகை கிடைச்சாகணும். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னன்னு பாக்குறேன். இங்க பாருங்க, சாரோட குழந்தை நகையை யாரோ திருடிட்டாங்க. உங்களுள்ள யார் எடுத்திருந்தாலும் மரியாதையை கொடுத்துருங்க. என்ன இது உன் வேலை தானா? கண்மணி, ராசாத்தி குடும்பம் இப்ப எப்படி மாட்டி அசிங்கப்பட போகுதுன்னு பாரு. வா. இது சரிப்பட்டு வராதுங்க. உங்க கடையை மூடுங்க. எல்லாரும் நிக்க வச்சு நான் செக் பண்றேன். யார் எடுத்தான்னு கண்டுபிடிக்கிறேன். சார் சரிங்க சார். உங்க குழந்தை கழுத்துல இருந்து செயின் காணாம போனதுக்கு எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றீங்க? தம்பி, யார் நீ? எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? மாமா வேண்டாம் மாமா, அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நீ கொஞ்சம் சுமார். சார் ஒரு நிமிஷம் பாருங்க. நான் சொல்றதை கேட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. உங்க செயின் உங்களுக்கு வரும். என்ன இனியும் புதுசா குழப்பறான்? இப்போ என்ன பண்ணணுங்கற? இங்க பாருங்க சார், கடையில் சிசிடிவி இருக்கு. அதை செக் பண்ணி பார்த்தா யார் எடுத்தாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அவட்டே கேளுங்க. சாரி தம்பி, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்றதுதான் சரி. சார், உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க. சரிங்க. ஏப்பா அந்த சிசிடிவி போட்டு காட்டு. வாங்க. ஐயோ, என்னடி இது? புள்ளியார் பிடிக்க குரங்கான கதை ஆயிடுச்சு. நான் மாட்டிப்போம் போல இருக்கே. கண்மணி, பின்வாசல் வழியா நான் ஓடிட்டுமா? வேற வழியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னால என் மான மரியாதை எல்லாம் போக போகுது. யார் இந்த அம்மா? சார் அது எங்க அத்தை தான் சார். அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட குணம் ஜாஸ்தி. நானே கூப்பிடுறேன் சார். அத்தை, அத்தை இங்க ஒரு நிமிஷம் வாங்க. வா. என்னங்க வாங்க. உம்பளையா நீ? இந்த மாதிரி நல்ல குடும்பத்துல இருந்துட்டு இந்த மாதிரி பண்ற? நகை எங்கம்மா? சொல்லுங்க அத்தை. அதான் கேட்கிறாருல. அங்க பாருங்க, உங்க ஃபேஸ் தெளிவா தெரியுது அந்த சிசிடிவில. இப்ப எங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? செண்பகத்தோட பேக்ல இருக்கு. செண்பகமா?